பக்திக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ம் ஆனால் பக்தியில் போகும்போது ஒரு இன்பம் கிடைக்கிது. சரி. ஞானத்தில் போகும்போது இன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ம் ஆனால் சில நேரத்தில் இன்பம் இல்லாத மாதிரி தோணுது. என்ன காரணம்? இன்பமாகப்பட்டது ரெண்டு விதத்தில் இருக்குது. அதுக்கு தான் முன்னோர்களே நமக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க, இன்பம் எது எது அப்படின்னு. சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு இன்பம் இருக்குது. அதே மாதிரி அறிவில் ரெண்டு அறிவு இருக்குது, சிற்றறிவு பேரறிவுன்னு ரெண்டு இருக்குது. வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது, இக வாழ்க்கை பர வாழ்க்கைன்னுட்டு. அப்போது இந்த முழுமையான பேரின்பத்தை அடைஞ்ச பிறகு தான் உனக்கு அதில் இருக்கிற இன்பத்துலேருந்து மாறவே மாறாது. நீ பக்தியில் செய்கிற இன்பம் அந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த 5 நிமிஷம் இன்பம் இருக்கும், அதுக்கு பேர் சிற்றின்பம். வாழ்க்கையில் உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவ, அதை அடையும் போது உனக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்கும், அது சிற்றின்பம். உன் மனைவியோட சந்தோஷமாக வாழ்வ, அது சிற்றின்பம். ஆனால் பேரின்பம் இதெல்லாம் வரும் போகும், நிலைச்சு நிற்காது. ஆனால் பேரின்பம்ன்றது வராது, வந்துட்டா உன்னை விட்டு விலகாது, அதுதான் பேரின்பம். அதனால்தான் சிற்றறிவு பேரறிவு, சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த பேரின்பத்தை அடையாததால் அவங்களுடைய முழுமையான அந்த சந்தோஷம் தெரியல. அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மீதியெல்லாம் வீணான வேலை தான் அப்படின்றது புரியும். அந்த இன்பத்தை அடைய முடியாததால் கண்ணால் கண்டது காட்சி கொண்டதே கோலம்னு பக்தியில் திரியும் போது அவனுக்கு கண்டதெல்லாம் சந்தோஷமாக தெரியுது. உண்மையான சந்தோஷத்தை அவனால் நிலையான சந்தோஷத்தை யாரும் அடைஞ்சதில்லை. நிலையான சந்தோஷத்தை அடையிறவன் ஞானி மட்டும்தான் நிலையான சந்தோஷம். ஏன்? மனத்தை விட்டு நீங்கி ஆன்மாவோடு வாழும்போது அவனுக்கு நிரந்தரமான பேரின்பம் கிடைக்குது. மனத்தோடு வாழறவனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அதனால் அவனுடைய வாழ்க்கை சிற்றின்பத்தில் நடக்குது, பேரின்பத்தில் நடக்கலை. அதனால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை.